திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கருப்பு பெட்டியில் ஏற்பட்ட சேதம். அவசரமாக அமெரிக்காவிற்கு அனுப்பிய ஏர் இந்தியா. இது புது சிக்கல். ஜூன் 19, 2025 அன்று அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து விபத்தில் சேதமடைந்த விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது. விமான விபத்திற்கு பிறகு ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பு பெட்டி பதிவு கருவி வெளிப்புறத்திலும் பலத்த சேதமடைந்ததால் இந்தியாவில் தரவுகளை பிரித்தெடுப்பது சாத்தியமற்றது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச விதிமுறைகளின்படி விபத்து நடந்த நாட்டின் விசாரணையை அமைப்புக்கான விமான விபத்து புலனாய்வு பணியகம் இந்த விபத்து குறித்து விசாரிக்க வேண்டும். அந்த வகையில் அமெரிக்காவில் வாஷிங்டனை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் ஆய்வகத்தில் டிஜிட்டல் விமான தரவு பதிவிலிருந்து பெறப்படும் தரவுகள் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகத்துடன் பகிர்வு கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பணியகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், விமான விபத்து புலனாய்வு பணியகம் டெல்லியில் தலைமையகத்தில் ஆய்வகத்தை அமைத்திருந்தாலும் பலத்த சேதமடைந்த பதிவு கருவியிலிருந்து தரவுகளை பிரித்தெடுக்கும் அளவிற்கு இன்னும் முழுமையாக அது தயாரிக்கப்படவில்லை. இந்திய அதிகாரிகளின் மேற்பார்வையில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் குழு கருப்பு பெட்டியை தங்கள் ஆய்வகத்திற்கு எடுத்து செல்லும் என்றார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் 53 பேர் பிரிட்டன் நாட்டினர் என்பதால் இங்கிலாந்தின் விமான விபத்து விசாரணையில் பங்கேற்க உள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நொடிகளில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 242 பேரும் தரையில் இருந்து 33 பேரும் உயிரிழந்தனர். விமானத்தின் கருப்பு பெட்டி என்று அழைக்கப்படும் விமான தரவு பதிவு மற்றும் காக்பிட் குரல் பதிவு ஆகியவை பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விபத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சிகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு விமானத்தின் வால் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். ஏனெனில் விபத்தின் போது வால் பகுதி குறைந்த தாக்கத்தையே சந்திக்கும். இருப்பினும் விபத்தின் போது ஏற்பட்ட அதிர்வுகள் மற்றும் தீ விபத்துகளால் கருப்பு பெட்டிக்கு சேதம் ஏற்படுவது வழக்கம்தான். விமான விபத்துகளுக்கான காரணத்தை கண்டறிய விமானத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் முக்கியமானவை. விமான தரவு பதிவு விமானத்தின் வேகம், உயரம், நேரம் போன்ற பல தொழில்நுட்ப அளவுகளை பற்றி தகவல்கள் வழங்கும். காக்பிட் குரல் பதிவில் விமானி உரையாடல்கள், எச்சரிக்கைகள் உள்ளிட்ட காக்பிட்டில் பதிவான ஆடியோ பதிவுகள் இருக்கும். சேதமடைந்த கருப்பு பெட்டியின் தரவுகளை பிரித்தெடுக்கும் பணி 2 நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை ஆகலாம். இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில், பதிவு கருவி சேதமடைந்துள்ளதால் டேட்டா இழப்பு ஏற்படாமல் இருக்க உள்ளும் இருக்கும் மெமரி கார்டை கவனமாக அகற்ற வேண்டும். மேலும் மின்னணு சர்க்யூட்டும் சேதமடைந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டு தரவுகள் பிரித்தெடுக்கப்பட்டு விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே விபத்திற்கான காரணம் முழுமையாக தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.